அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா, எங்கள் பாவங்களை பொறுத்து அருள்வாயாக. இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்னா, இறைவா எங்களின் மீது கருணை காட்டுவாயாக. அன்த மௌலானா, நீயே எங்கள் பாதுகாவலன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எதிரிகளிடம் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பும் உதவியும் வழங்குவாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையினுடைய ஒரு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க சொல்லணும், மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா லம் யகுன். இந்த உலக வாழ்க்கையில எது நடந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் தான் நடக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அவர் இறை நம்பிக்கையினுடைய நிலையில முழுமையாக வாழ்றாருன்னு அர்த்தம். எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துலதான் நடக்கும். அவன் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நம்மை சேருவது கிடையாது. அப்ப அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாரு அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டுட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மேலே சொல்லி கொடுத்தானே ஒரு துவா, அந்த துவாவோட அல்லாஹ் என்ன சொல்லிடானா, வஅஃபு அன்னா, அல்லாஹ்ட்ட நாம கேட்கணுமா, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரான். நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க, வஅஃபு அன்னா, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்களை நீ பொறுத்துக்க, நான் செஞ்ச பாவத்திற்காக என்ன செஞ்சிடாது, என்ன நீ கோபப்பட்டுறாத, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இப்படி கேளுங்க என்கிட்ட. அப்ப அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையினுடைய உண்மையான நிலையில் வாழக்கூடிய தன்னுடைய அடியானுடைய குறைகளை பாவங்களை என்ன செஞ்சுக்குவான், அல்லாஹ் பொறுத்துக்குவான். அதுக்கு நம்மள்ட்ட இறை நம்பிக்கை வேணும். அதே போன்று வகுப்பீர் இல்லைன்னா, ஏன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்றானே, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். வர்ஹம்னா, யா அல்லாஹ் என் மீது நீ கருணை காட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரான். அந்த கருணையை அல்லாஹ் வழங்கிடுவான். அந்த மௌலானா, அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி விடுவான். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், அவருக்கு எதிரிகளிடம் இருந்தும், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், மோசடிக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், கெட்டவர்கள், இவங்களை விட்டு என்ன செஞ்சிருவான் அல்லாஹ், அவருக்கு பாதுகாப்பையும் உதவியையும் அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையில, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது அன்று இரவு கடுமையான மழை பெய்தது. சரியான மழை, பயங்கரமான மழை. காலையில எழுந்து வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களை நோக்கி, இப்ப யார் யாரெல்லாம் முஸ்லிமா இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களாக ஆயிட்டீங்க என்பதாக கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டதுமே சஹாபா பெருமக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பெல்லாம் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அவங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னா, இரவு முழுவதும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு, காலையில வந்த உடனே இப்படி கேட்கிறாங்க, இப்ப யாரெல்லாம் முஸ்லீமா இருக்கீங்க, யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கீங்க என்பதாக கேட்கிறாங்க. சஹாபா பெருமக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நேற்று இரவு கடுமையான மழை பெஞ்சிச்சு, இந்த மழை அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் பெய்தது என்பதாக எண்ணியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பீர்கள். இல்லல்ல, இந்த மழை கிரகணத்தினாலோ அல்லது நட்சத்திரத்தாலோ அல்லது மேக மூட்டத்தாலோ இந்த மாதிரி காரணங்களால் தான் மழை பெய்தது என்பதாக எவர் ஒருவர் நம்பினாரோ அவர் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டாரோ என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய சஹாபா பெருமக்களுக்கு இந்த விஷயத்தை எட்டி வைக்கிறாங்க. அப்போ ஒரு மழை பெஞ்சா கூட, மழை பெய்தால் கூட அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் பெய்யுது. எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துலதான் நடக்குது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான்,
லஹரல் ஃபசாதி ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ. கடலில் குழப்பம் ஏற்பட்டாலும், அதாவது கடல் பொங்குது, நம்ம பார்த்திருப்போம், அந்த சுனாமி எல்லாம் பார்க்கிறோம். திடீர்னு கடல் கடுமையா பொங்குது, கடல்ல பயங்கரமா காத்தடிக்குது. அப்ப என்ன செய்வாங்க, வானிலை இருக்கையில யாரும் கடலுக்கு போகாதீங்க, ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்றான், லஹரல் ஃபசாதி ஃபில் பர்ரி வல் பஹரி, கடல்ல குழப்பம் ஏற்பட்டாலும், அதே போன்று திடலில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும், திடீர்னு பூகம்பம் வருது, திடீர்னு எங்க நிலநடுக்கங்கள் ஏற்படுது, மண் சரிவுகள் ஏற்படுது. இப்ப கேரளால கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபசாதி ஃபில் பர்ரி வல் பஹரி, கடலில் குழப்பம் ஏற்பட்டாலும் அல்லது திடலில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பிமா கஸபத் ஐதின் நாஸ, நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாகவே இது போன்ற நிகழ்வுகள் நிகழும் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நடந்தாலும் குழப்பங்களோ அல்லது சிரமங்களோ, மனிதன் நினைத்து பார்க்க முடியாத சிரமங்களோ குழப்பங்களோ ஏற்படுவதற்கு நான் காரணம் அல்ல, உங்களுடைய பாவத்தின் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதின் மூலமாக நீங்க அதிகமா தௌபா செஞ்சுக்கங்க, அதுல உங்களுக்கு படிப்புன்னு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று இந்த கேரளா வயநாட்டுல நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த சம்பவங்கள் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நம்ம பார்க்கிறோம். ஒரு மண் எப்படி சரிந்து வருகிறது என்று சொன்னால், தண்ணீர் எப்படி மலையில் இருந்து வேகமாக சரிந்து வருமோ அது போன்று மண் வருவதை நாம பார்க்கிறோம். இப்ப இது அல்லாஹ்வினுடைய ஒரு வேதனையுடைய அடையாளமாக அல்லாஹ் நம்ம காட்டுறான். இதன் மூலமாக அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை நமக்கு தன்னுடைய திருமறையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். ஒண்ணு அல்லாஹ்வினுடைய வேதனை, ரெண்டாவது இதுல என்ன நாம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீங்க அதிகமா தௌபா செஞ்சுக்கங்க, ரெண்டாவது இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறான், எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறணும், இதிலிருந்து உங்களுக்கு படிப்பினையும் இருக்கிறது என்பதாக மற்றொரு வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் மாஷா அல்லாஹுக்கான வமாலம் யஷா லம் யகுன், எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நடக்குது என்கின்ற அந்த எண்ணம் நம்ம இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாம் வல்ல இறைவன் கடுமையான நெருக்கடிகளை விட்டு பாதுகாத்துருவான். இப்போ அந்த நிலச்சரிவுகளில் அந்த இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய நிலைகளை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்தி கொள்ளணும். அந்நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆக ஆக என்ன செய்யறாங்க, இன்னும் நிறைய மண்ணுக்குள் புதருக்குள் புதைந்திருக்கக்கூடிய அந்த மக்களை அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மக்களின் மீது அல்லாஹ் கருணை காட்ட வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹு தாலா சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்துஆவு முஃகுல் இபாதா, இபாதத்தினுடைய தலையே துஆ என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு இபாதத்து நாம செய்யறோம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, சுன்னத்தான, நஃபிலான, வாஜிபான எத்தனையோ இபாதத்துகள் இருக்குது. அந்த இபாதத்திലേക്ക് தலைமையாக இருப்பது துஆவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் துஆவை கேட்கும் பொழுது யாருடைய துஆ எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது யாருக்குமே தெரியாது. நாம எத்தனையோ துஆக்களை கேட்டிருப்போம், நாம கேட்ட துஆவுல எந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்கிறதும் நமக்கு தெரியாது. அது நடக்கும் போது நமக்கு தெரியும், ஆமா நாம இதை துஆவா கேட்டுக்கிட்டு வந்தோம், இதை அல்லாஹ் நடத்தி காமிச்சிட்டு தான் தெரியும். ஆனா எப்போ யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று யாருக்குமே தெரியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ கேட்கும் பொழுது ரொம்ப பணிவா கேளுங்க, ரொம்ப தாழ்ந்த குரலில் கேளுங்கள், முழு நம்பிக்கையோடு கேளுங்க, விளையாட்டா மட்டும் நீங்க துஆ கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துஆவை விளையாட்டாக கூட நீங்க கேட்கக்கூடாது. துஆன்னு நாம கையேந்த ஆரம்பிச்சுட்டாலே அதுல இறை நம்பிக்கை இருக்கணும், பணிவு இருக்கணும், தாழ்வு இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கேரளாவில் அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சிறுவர்கள், ஒரு 10 சிறுவர்கள் ஒன்றாக அமர்ந்து கொண்டு அவங்க ஒரு துஆ செய்யறாங்க. அதுல ஒரு பையன் துஆ செய்யறான், ஏன் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய மழையை கொடு, அந்த மழையின் மூலமாக தண்ணீரை கொடு. அப்ப அந்த சுத்தி இருக்க அந்த சின்ன பிள்ளைகளை ஆமீன் சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய மழையை கொடு, அந்த மழையின் மூலமாக தண்ணீரை கொடு, அந்த தண்ணீர் வருவதன் மூலமாக எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறையாக ஆகணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டா அந்த துஆ கேட்கக்கூடிய அந்த சிறுவனை, அந்த பையனை சிரிக்கிறான்.
அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் என்ன செய்யறாங்க, சிரித்து கொண்டு ஆமீன் ஆமீன் என்பதாக சப்தமிட்டு சொல்லுகின்றார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சிறுவர்களிடத்துல, நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களிடத்துல கூட துவாவினுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம அனுமதிக்க கூடாது. இப்ப இந்த பள்ளிக்கூடம் விடுமுறை ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தைகள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாம எனக்கு போகணும், உடம்பு சரியில்லாம நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன செஞ்சிடும், பள்ளிக்கூடத்துல விடுமுறை கிடைச்சிடும், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இது போன்ற விஷயத்துல கூட குழந்தைகளை நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளையாட்டாக கூட அல்லாஹ்விடத்துல நீங்கள் எதையும் கேட்காதீங்க, அப்படியே நீங்க கேட்டால் அதில் நல்லதை கேளுங்கள், அதுல நீங்க சாபம் விடுவதையோ அல்லது நீங்கள் அதுல கெட்ட விஷயங்களையோ உங்களுக்கு ஆகாத விஷயங்களை நீங்க கேட்டு விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுல பெற்றோர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும், பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். மிஅராஜினுடைய பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்களை அதிகமாக நரகத்தில் பார்த்ததாக வந்து சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, பெண்கள் அதிகமா நரகத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது, பெண்கள் அதிகமாக சாபமிடுபவர்களாக இருக்கின்றார்கள், எனவே அவங்கள நான் நரகத்தில் அதிகமா பார்த்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்கள் தாய்மார்கள் அது இயற்கையாகவே உள்ளது. ஒரு பெண்களிடத்துல இயற்கையாகவே இந்த குணம் அதிகமாகவே இருக்கும். எதெடுத்தாலும் அவள் சாபமிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுல குழந்தையினுடைய விஷயத்துல அந்த குழந்தைய ஏதாவது அந்த குழந்தைகள் சேட்டை செய்யும் பொழுது, அந்த குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காத பொழுது என்ன செஞ்சுறாங்கன்னா, சனிய நீ தொலைஞ்சு போனா என்ன, சனிய நீ செத்து போனா என்ன என்பதாகலாம் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்க முடிகின்றது. இது போன்ற விஷயங்களில் கூட அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா யாருடைய துவாவை அல்லாஹ் எப்போது ஏற்றுக்கொள்வான் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே துவாவில் ரொம்ப விளையாட்டு இருக்கக்கூடாது, துவாவில் அதிகமாக கவனம் தேவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் அல்லாஹ்விடத்துல கையேந்தும் போது 3 விஷயத்தை கடைபிடிக்கிறாங்களோ, ஒண்ணு நான் கேட்டா என்னுடைய இறைவன் எனக்கு வழங்குவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை, 2வது அந்த துவாவை கேட்கும் பொழுது பணிவு இருக்கணும். யா அல்லாஹ் நான் கேட்கிறத கொடுக்குவதற்கு நீ ஒருத்தன் தான் தகுதியானால், வேற யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய பணிவு இருக்கணும். 3வது அல்லாஹ்வினுடைய முன்னிலையில நம்ம அமர்ந்து கேட்கிறோம் என்கின்ற ஒரு தாழ்வு இருக்க வேண்டும். இந்த 3 நிலையில யார் அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்கிறாங்களோ அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. விளையாட்டாக கூட அல்லது தெரியாமல் நாம் ஏதேனும் துவாக்களை கேட்டிருந்தால் அந்த துவாவின் மூலமாக நமக்கோ நம்முடைய குடும்பங்களுக்கோ கெடுதிகள் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பொறுத்தருள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, அவனுடைய பாதுகாப்பை முழுமையாக வழங்குவானாக. எதிரிகளை விட்டும் துரோகிகளை விட்டும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு பாதுகாப்பும் உதவியும் செய்து அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.